வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் வெண்ணெயை இப்போ சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஃபோர்க் இல்லை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகக்கூடாது, ஆனால் அது க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. இந்த பட்டர் கொஞ்சம் நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறம் இதில் 60 கிராம் வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயையும் வெள்ளை சர்க்கரையையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த பட்டரையும் சுகரையும் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அந்த பட்டர் தொடும்போது சாஃப்டாக மட்டும்தான் இருக்கணும். வார்மாகவும் இருக்கக்கூடாது, உருகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 60 கிராம் ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கலாம். இந்த குக்கியில் ப்ரௌன் சுகர் போடுறதாங்க டேஸ்ட்டு. அதாவது இந்த ப்ரௌன் சுகர் அந்த குக்கீஸ் நல்லா மாய்ஸ்டாகவும் சியூவியாகவும் இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த வெள்ளை சர்க்கரை, ப்ரௌன் சுகர் மற்றும் வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு முட்டையை போடலாம். இந்த முட்டையை உடைக்கும் போது பார்த்து உடைங்க, அதில் ஒரு ஓடு கூட உள்ளார விழுந்துடாம. ஆனால் உங்களுக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பவுலில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஓடு இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டர் மிக்சர்லாம் முட்டையை போடுங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் மெல்ட் ஆகணும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சுகர் ரொம்பலாம் உருகாது, அதனால் பிரச்சனையே இல்லை. 2 கிராம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இப்போ ஊற்ற போகிறோம். உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா நீங்கள் வெனிலா பவுடர் இல்லை வெனிலா பீன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லைட் ஸ்டர் கொடுத்துக்கலாம். $200 கிராம் மைதா மாவை எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா சலிச்சுக்கிட்டு இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். இதை சலிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக வருது. இதனால் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட டோ இன்னும் ஒரு பெட்டர் கன்சிஸ்டன்சியில் வருது. அடுத்து 2 கிராம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ 1 கிராம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஃபோர்க் இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணுறதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதை டோ கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது விஸ்க்குக்கு நடுவில் போய் மாட்டிக்குது. அதனால் இதை கழுவுறது கஷ்டமாயிருது. நான் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்லேட் சங்க்ஸ் கூட போடலாம். சாக்லேட் சங்க்ஸ்னால் நம்மளோட சாக்லேட் பார் வருது இல்லையா, டெய்ரி மில்க், அந்த மாதிரி அதை நல்லா நம்ம நைஃப் வச்சு வெட்டிக்கிட்டு சங்க்ஸாக சாப் பண்ணிடுறது தான். அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு நல்லா டெக்ஸ்சர் வருது. ப்ளஸ் நம்ம இதில் 140 கிராம் மட்டும்தான் போடுறேன். உங்களையும் நான் 140 கிராம் தான் போட சொல்வேன். அதுக்கு மேலே தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நாங்கள் செஞ்ச மாதிரி 140 கிராமுக்கு மேலே சாக்லேட் போட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப இனிப்பாய் அது திகட்ட ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நம்ம எங்களோட ஆர்வ கோளாறுனால நாங்கள் நிறைய சாக்லேட் போட்டுட்டோம். தயவு செஞ்சு நீங்களும் போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. நம்ம சுகர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப ஸ்வீட் ஆயிடாமல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அலுமினியம் ஃபாயில் இல்லை கிளிங் ரேப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவுலுக்கு மேலே இருக்கிற ஓப்பனிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கிளிங் ரேப் யூஸ் பண்ணனால இதை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் ட்ரே மேலே பேக்கிங் பேப்பரை வைங்க. உள்ளங்கை சைஸில் வந்துட்டு கொஞ்சம் டோ எடுத்துட்டு அதை வந்துட்டு பேக்கிங் பேப்பர் மேலே வந்துட்டு ஃப்ளாட் ஆக்கி வைங்க. கேப் போட்டு வந்துட்டு ஒவ்வொரு குக்கியையும் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரேயில் எவ்வளோ வைக்க முடியுமோ அதை எவ்வளோ வச்சுருங்க. அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்துட்டு அந்த ட்ரேயை வச்சுருங்க. டெம்பரேச்சரை வந்துட்டு 170 டிகிரிக்கு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு 12 நிமிஷம் பேக் பண்ண விட்டுருங்க. யம்மி, நம்மளோட குக்கீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும், அதனால் பார்த்து அந்த பேக்கிங் ட்ரேயை வெளியில் எடுங்க. அது கூல் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா அது சூடாக இருக்கும் போது கூட சாப்பிட்லாம். பார்க்க சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் த யுனைடெட் கசின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.